எப்படி இருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி? ஜியோ ஹாட்ஸ்டார்ல இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. புது டைரக்டர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, படத்த பார்க்கும்போது அவ்ளோ புதுசா அவரு வந்து எங்கேயுமே ஒர்க் பண்ணாம எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. சூப்பரா எடுத்திருக்காங்க. எல்லாரும் தியேட்டர்ல பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க. நான் தியேட்டருக்கு போ முடியல. ஹாட்ஸ்டார்ல வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். நான் நெறைய ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த படம் பார்த்தேன். நல்லா இருக்கு. ஒரு 10 கேரக்டர் வருதுன்னா, அந்த 10 கேரக்டருக்கும் என்னென்ன அ அவங்களோட கதை எப்படி இருக்கோ, அந்த கதைக்கும், அவங்க நடிப்புக்கும் யாருக்குமே வந்து உங்களுக்கு குறைச்சலா, அவங்களுக்கு அதிகமா அப்படி குடுக்காம, எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவலா ஹீரோனா ஹீரோக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் குடுத்து அப்படி பண்ணாம, எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவலான கதைய குடுத்து, எல்லாத்தையும் நடிக்க வச்சிருக்கிறது ஆகச்சிறப்பு. அதே மாரி ஸ்க்ரீன் ப்ளே, திரைக்கதை சூப்பர். எப்படின்னா, இப்போ ஒரு காட்சி வருது அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழத்த ஜூஸ் வந்து அப்பாக்கு வந்து பையன் குடுக்குறான். அம்மா குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, அது வந்து கடைசில ரிவ்யூ ஆகுது. அது வந்து பையன் தான் குடுத்துருக்கான். அப்பா கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு பெரிய பையன் குடுத்துருக்கான் அப்படின்னா, அதுல வந்து அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து அ எலுமிச்சம்பழ ஜூஸ் எடுக்கும்போது பக்கத்துல 2 எலுமிச்சம்பழத்த அரிஞ்சு வச்சுட்டு பின்னாடி இருக்கும். அது அதுதான் திரைக்கதை. அதே மாரி இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக போய் இலங்கையில போய் அங்கருந்து போட் ஏறி இங்க அவ்ளோ சீன வந்து இது எடுக்காம, அங்க கடற்கரையிலேருந்து உள்ள நடந்து வர்றாங்க அப்படின்னு ஆரம்பிக்கும்போதே வந்து, அப்பவே தெரியுது இவங்க வந்து அருமையான ஒரு திரைக்கதை அமைச்சிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா, அ ரொம்ப மெனக்கெடல் வேண்டாம். அ அப் அவ்ளோ பிரம்மாண்டமெல்லாம் வேண்டியது இல்ல. கதை வந்து மக்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படிங்கிறதுல தெளிவா இருந்திருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படத்த பார்த்துட்டு, திரும்ப வந்து ஒரு ஒன்ஸ் மோர் மறுபடியும் திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தோணுன படம், ஆ கண்டிப்பா டூரிஸ்ட் ஃபேமிலி தான். ஆ கண்டிப்பா பாருங்க. பார்க்காதவங்க மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். நான் லேட்டா பார்த்துருக்கேன். ஆ பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். தேங்க் யூ. வந்துட்டு என்ன தெரியுங்களா? இந்த படத்த குடும்பத்தோட பார்க்கலாம். கண்டிப்பா பாருங்க.